ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. நேற்று ஈவினிங்கே வந்தோம். நானே பாப்புட்டி எல்லாம் வந்தோம். எங்கள் அப்பா நைட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்க. காலையில் இனிமேல் கிளம்புங்க. நைட்டு வந்து மீன் செஞ்சுருந்தாங்க, அதுக்காக வர சொன்னாங்க. வந்தாச்சு. பக்கத்தில் இருந்தாவே அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட வேண்டியதாங்க. எப்போ வரோம் எப்போ போகிறோன்னே தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா பால் பீச்சிட்டு வந்தாங்க. டீ வச்சிட்ருக்குங்க. பாப்பா டேய் விட்டுருடா. டே இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு என்னடா பண்ணுறீங்க? தம்பிக்குட்டி பேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னம்மா பேஸ்ட்டு அதிகமாக பேஸ்ட்டு போடக்கூடாது. பள்ளி வாயெல்லாம் எரியும். பல்லு பாருங்க, பல்லு பாருங்க, சூப்பராக இருக்கு உங்களுக்கு பேஸ்ட்டு. பாப்பா தம்பியெல்லாம் பல் வறுக்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட்டி பையன் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா சப்பிட்டு இருந்தான். இப்போ தான் பல் வறுக்க மாதிரி ஆக்டிங் விட்டுட்ருக்கான். நாம் அந்த சைடு திரும்பிட்டோம்னா உடனே பேஸ்ட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அம்மா வீட்டு காட்டிலேருந்து பாருங்கள், காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. பீக்கங்காய் வெண்டைங்காயெல்லாம் பறித்து வச்சுருக்காங்க. அதிகமாக இருந்தால் கொண்டு போய் கடைக்கு கொடுத்துருவாங்க. அப்பா காலையில் நேரமாக காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டில் போயிங்க அந்த பருத்தி காட்டில் ஒரு பில்லு இருக்கிறதெல்லாம் அப்பா வெட்டி ஆட்டு கொண்டாந்து போடலான்னு சொல்லி வெட்டிகிட்டு இருந்தாங்க. தம்பியும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுன்னு பார்த்துட்டுங்க நானும் அங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு பெரிய பாப்பா முன்னாடி போகிறாங்க, குட்டி பையன் வந்து பின்னாடி போகிறான். இந்த கரை வந்து ரொம்ப குட்டி கரையாக இருக்குங்க. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த குட்டி கரை வழியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க, எங்கடா கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. காயெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த சொத்த காயெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல காய் மட்டும் தம்பி எடுத்து கழுவிட்டுருக்காங்க. இந்த காயெல்லாம் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். நம்மளுக்கு காய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் வச்சுக்கலாங்க. லைட்டாக அந்த கோணக்காய் எல்லாமே எடுத்து தம்பி தனியாக வச்சுட்டாங்க. அதெல்லாம் வீட்டு செலவுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தம்பி காயெல்லாம் கொண்டு போய் கடை கொடுத்துட்டுங்க கட்டிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். அப்பா காட்டிலேருந்து வந்துட்டாங்க. அம்மா வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. அப்பா காலையில் சந்தைக்கு போயிருந்தாங்க. முளத்தக்காளி கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வெளியே உட்காந்து வாசல் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே அரிஞ்சிட்டுங்க உள்ளே வந்து தாளித்து விடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னொரு அடுப்பில் ரசத்துக்கு தேவையான பேஸ்ட்லாம் அரைச்சி ரசமும் தாளித்து விட்டாச்சுங்க. அம்மா வீட்டில் வந்துட்டாவே மோஸ்ட்லி நான் எந்த வேலையுமே அதிகமாக செய்ய மாட்டேங்க. எல்லா வேலையுமே அம்மாவே செஞ்சுருவாங்க. இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீட்டாக அம்மா வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவல் நம்ம வேலை என்னங்க, ஆட்டு கட்டி தர வேலையெல்லாம் பார்க்குறது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சிங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சாதம் செஞ்சுருந்தேங்க. சாதமும் நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே கம்மஞ்சோறு செஞ்சுருந்தேங்க. கம்மஞ்சோறு செஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு தயிர் போட்டு கரைச்சி குடிக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு சூடாக செஞ்சு சாப்பிடும் போதே மணி 4:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. மழை வரத்துக்கு காற்று பாருங்கள் எவ்வளோ குளு குளுன்னு அடிச்சிட்ருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. காற்று நல்லா ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. நடையிலே ஒரு கட்டில் எடுத்து போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு துளி போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஆனால் காற்றுமே அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. பாப்பா 2 பேரும் பயங்கர ஹாப்பி. மலையில் நினைமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. மலையில் நினைஞ்சால் சளி பிடிச்சிக்குண்டா வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சொட்டார் எடுத்தாந்து போட்டுட்டு அப்பயும் எனக்கு தெரியாத ஒரு ரவுண்டு போய் வெளியே அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார வந்துடுதுங்க. காற்று பாருங்கள் எந்த அளவுக்கு அடிக்குது. நல்லா குளு குளு குளுன்னு அந்த மண் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டை விட்டே வெளியவே போக முடியாதுங்க. அதே சேம் டைம் வீட்டுக்குள்ளாரையும் இருக்க முடியாது. பயங்கர வேர்வைங்க. அந்த வேர்வை வந்து சொல்லவே முடியல. குளிர்காலமாக இருந்தால் கூட பெட்ஷீட் போட்டு நீட்டாக தூங்கிக்கலாங்க. ஆனால் அந்த வெயில் காலத்தை மட்டும் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மழை பெய்யத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷங்க. கட்டில் வந்து ரொம்ப உள்ளே எடுத்து போட்டு உட்காரலங்க. கரெக்டாக அந்த மலை சாரல் படுற இடத்துல போட்டு கட்டில் போட்டு நல்லா உட்காந்து சிலு சிலுன்னு காற்று வாங்கிட்டுங்க. அதே இடத்துல ஃபேன் போட்டு உட்காரும்போது சொல்லவே தேவையில்லைங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 மலைக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. நல்லா மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறங்க நல்லா சிலு சிலுன்னு அந்த மண்ணே பார்த்தோம்னா நல்லா மணக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. காட்டிலலாம் எந்த ஒரு வெள்ளாமையுமே வைக்கலைங்க. எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. காட்டிலே வெள்ளாமை வச்சுட்டு வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தைங்களும் வச்சுட்டு சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அதனால் எந்த ஒரு வெள்ளாமையுமே வைக்கலைங்க. தென்னஞ்செடி மட்டும் வச்சுட்ருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மலையிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பச்சை பசேன்னு தெரிஞ்சுங்க. நானும் மாமாவும் சேர்ந்து
அந்த தென்னஞ்செடியெலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. மாமா கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் தென்னஞ்செடியெலாம் சுற்றி பார்த்துட்டு காட்டில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்துட்டு போகலான்னு சொல்லி வந்தாங்க. மாமா வரவும் அவர் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தென்னஞ்செடியெல்லாம் எப்படி இருக்குது, வாழைச்செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு, அந்த பட்டை எல்லாம் குட்டை மேலே போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தனியாக கீழே விழுந்து கிடந்துச்சு. அதெல்லாம் எடுத்து மேலே போட்டு குட்டை மழை பெஞ்சதுக்கும் வலிஞ்சு வந்துருச்சுங்க. அந்த குட்டைக்கரை மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வந்துருச்சு. அதெல்லாம் கட்டுறேன்னு சொல்லிட்டு மாமா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டை வழியாக தண்ணி விட்டு நப்பி வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் குட்டை நல்லா வலிஞ்சு அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வந்துருச்சுங்க. இந்த சைட் காட்டில் தான் தீனிப்புல் வச்சுருக்கோங்க. இந்த தீனிப்பில் அறுக்க போய் தான் மாமா காலில் அந்த அருவாள் இருக்கும் இல்லைங்களா, அது பட்டு ஒரு காயம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது தேயில் போட்டிருக்காங்க, 3 தேயில் போட்டிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அந்த காலை நல்லா முண்டி வீட்லேயும் இருக்க மாட்டேங்கிறாரு, டெய்லியும் டியூட்டிக்கு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம். இப்போ ஒரு 4 நாளைக்கு பக்கமாக ஆகுது அந்த புண்ணாகி. நம்ம காட்டுக்கு பக்கத்தில் குச்சிக்கிழங்கு செடி பூணியிருக்காங்க. அந்த குச்சிக்கிழங்கு செடியில் நல்லா தலை எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரே மழை பெஞ்சதாங்க, நல்லா பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ தான் தண்ணி கட்டினாலும் சரிங்க, ஒரே ஒரு மழை பெஞ்சுன்னா போதுங்க, செடியெல்லாம் நல்லா செழிச்சு போயிடுதுங்க. 2 சரவு மட்டும் மாட்டு தீவன பில் மட்டும்தாங்க வச்சுருக்கோம். இன்னும் 2 சரவு வேறு எந்த விதையுமே ஊனலை. இனிமேல் தான் கொத்தார விதை இல்லைனா வெண்டை விதைக்கு இது ஊனலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேங்க. மழை பெஞ்ச உடனே இந்த தட்டானுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சாட்ருங்க. தண்ணியில் நல்லா பட்டு நல்லா அடித்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. இந்த சின்ன பூச்சியெல்லாம் நிறைய குட்டை மேலே நல்லா மிதந்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தென்னஞ்செடி வச்சு விட்ருந்தோம் இல்லைங்களா, அதை குருத்து கடிக்கிறதுங்க அந்த சிகப்பு உண்டுன்னு சொல்லிட்டுங்க ஒரு வண்டு அந்த குருத்தை கரெக்டாக பிடிச்சி கடிச்சு வச்சுருமாங்க. அந்த குருத்தை அப்படி கடிக்காத இருக்கிறதுக்கு அதில் கல்லுப்பும் மணலும் சேர்ந்து அந்த பட்டைக்கு நடுவான போட்டு விடணுமாங்க. அது போட்டு விடாத விடவும் சிகப்பு உண்டு குருத்தையே ஃபுல்லாக கடிச்சு விட்டுருதுங்க. இன்னொரு பெரிய மரத்தை பாதி குருத்தை கடிச்சு விட்டு அந்த இலை அப்புறமா காட்டுறாங்க அது எந்த அளவு கடிச்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு முன்னாடி வாழைத்தோட்டத்தில் இருந்த வாழை மரமே எல்லாம் சாஞ்சிடுச்சுங்க. அந்த சைட் காட்டில் வச்சுருந்த வாழை மரம் மட்டும் நிறையா தார் விட்டுருக்கு. இந்த தென்னை மரத்தில் இருக்கிற வாழைப்பட்டையெல்லாம் இந்த சிகப்புண்டு தாங்க எல்லாம் ஃபுல்லாக கடிச்சு விட்டுருக்கு. எப்பயும் போல் நம்ம மல்லிகை செடியில் நிறையா பூ வச்சிருந்துச்சு. எல்லா பூவையும் பறிச்சுட்டு வச்சுருக்கேங்க. பூ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் விட்டோம்னா எல்லா பூவும் வெடிச்சு போயிடும். மழையறதுக்கு இப்போயே லைட்டாக வெடிச்ச மாதிரி இருக்குங்க. உடனே கட்டி வச்சிடணும், இல்லைனா எல்லா பூவுமே சீக்கிரமாக வெடிச்சிரும். நம்ம செடியில் இருக்கிற பூ பறித்து கட்டி வைக்கிறதுங்க நம்மளுக்கு அப்படி ஒரு சலுப்பாக இருக்குங்க. ஒரு வழியாக பறிச்சுட்டு வந்த பூ எல்லாமே கட்டி முடிச்சாச்சுங்க. ஒரு முளை பூக்கு பக்கமாக ஆச்சு. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துச்சுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.